ஓகே, என்ன பேசலாம்? என்ன வேணா பேசலாம். என்ன நல்லா பேச வேணாம், நான் பேசுறேன். இப்போ ஒரு ரீல் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. என்னன்னா நார்த் இந்தியால இத்தனை பேசுறீங்க. நார்த் இந்தியால ஒரு ரீல் ஒன்று ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. என்னன்னா அந்த பொண்ணு இப்ப வேற ஏஐல வேற லாங்குவேஜ் வேற மாத்தி தமிழ்ல பேசுற மாதிரி காட்டுறாங்கல்ல. அந்த பொண்ணு சொல்லுது, பிஜேபிக்கு ஓட்டு போட்டு அந்த மிஷினு அந்த பட்டனே வந்து அமுங்கி போச்சு. இருங்க எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கே. நீங்களும் பாத்திருப்பீங்க அந்த ரீல. இல்ல அந்த பட்டனை சரி பண்ண டயலாக் எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கு. அதுதான் ரீல்ல வந்தது. டிவிக்கு ஓட்டு போட்டு பட்டன் உடைஞ்சு போச்சுன்னு ஒரு ரீல் போட்டுருந்தாங்களே. நீங்க அப்படியா? ஐயோ நான் பார்க்கலையே. நம்ம ஃப்ளெக்ஸ் போட்டிருந்தாரு. எப்போ? ஓ மை காட். அப்படியா? ஓ அப்ப பாத்தீங்களா, எல்லாத்துலயுமே காப்பி பேஸ்ட். இன்னொன்னு பாத்தீங்களா, ஃபார் திஸ் மேன் அப்படின்னு அண்ணா போட்டோ போட்டு இவருக்காக ஓட்டு போட மைல்கள் கடந்து வர்றோன்னு வேற போட்டுட்டு இருந்தாங்க. அடே இது மட்டும் தான் பாத்தீங்களா? நான் நார்த் இந்தியால இதை பார்த்தேன். கனடால இருந்து வராங்களா, துபாயில இருந்து வராங்களா, பல மைல் கடந்து பிஜேபி ஓட்டு போட வராங்களா. பிஜேபி ஓட்டு போட வராங்களா. இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு இப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்து என்ன தோணுது, உண்மையிலே வந்திருப்பாங்களா இல்ல இவங்க ரெண்டு கட்சியும் சேர்ந்துட்டு இப்படி ஒரு இதை செட் பண்றாங்களா? இல்ல ஒருவேளை அவங்க ரீல் போட்டுட்டு அவங்க வேற யாருக்கோ கூட ஓட்டு போட்டுருப்பாங்க. ஆனா காசு கொடுத்து நீங்க இப்படி போடுங்க, இப்படி ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுங்கன்னா பண்ண போறாங்க, அவ்வளவுதான். இருந்தாலும் எல்லாம் அது எப்படிங்க ஒரே மாதிரி ட்ரெஸ் கோட்ல இருந்து ஸ்கிரிப்ட் வரைக்கும் எல்லாமே ஒரு மனுஷனுக்கு ஒரே மாதிரி அப்படியே பிஜேபி பத்தி காப்பி பண்றாங்கல்ல. காப்பி பண்ணல, அவங்க ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க. அதே டெய்லர் அதே வாடகை. எப்படியோ ஒரு டயலாக் பேசிட்டாங்க. இதெல்லாம் விட்டுட்டா இப்போ எக்ஸிட் போல்ஸ் வந்திருக்குல்ல, அது எப்படி பாக்குறீங்க? பாருங்க, இங்க பிஜேபி தான் வரும். நீ என்ன சேனல் பார்த்த? புதிய தலைமுறை பார்த்திருப்ப. நான் வெஸ்ட் பெங்கால்ல சொல்றேன். தமிழ்நாடு பத்தி பேசுமேன். ஓகே. இல்ல புதிய தலைமுறையில அதிமுக கூட்டணி பிஜேபி அவங்க வரும்னு போட்டிருக்காங்க. இன்னொன்னு ஆக்சிஸா, அதுல வந்து ஆக்சிஸ் மை இந்தியா தாவேகா வரும். அது வந்து ஆதவ அர்ஜுனாவோட பேக் ஐடின்னு வேற பேசி அடுத்து போட்டுட்டு இருக்காங்க. வேற சேனல்ல திமுக வரும்னு போட்டிருக்காங்க. இப்படி எக்ஸிட் போல ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா போட்டா மக்களுக்கு என்ன புரியும்? மக்களுக்கு எதுவும் புரிய தேவையில்ல. உங்களுக்கு எந்த கட்சி தேவையோ அதை எடுத்து ஸ்டேட்டஸ்லயே ஸ்டோரியிலே வச்சு இது பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். கருத்து கணிப்பு கருத்து திணிப்பு ஆயிடுச்சு. எக்ஸிட் போல்ஸ் அவங்கவுங்க விருப்பப்பட்ட போல்ஸ் ஆயிடுச்சு. எதையுமே வந்து நம்ப முடியல. எல்லாரும் அவங்க பாருங்களேன், ஸ்டேட் மீடியா டிஎம்கேன்னு சொல்லுது, நேஷனல் மீடியாவும் டிஎம்கே தான் வரும் அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா சோசியல் மீடியா மட்டும்தான் டிவிகே வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கலாம், அதனால கூட அவங்க அப்படி சொல்லலாம். என்ன சரி, அதை ஒத்துக்கிறத தாண்டி ஒரே அழுகே இருக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா. அதெல்லாம் விடுங்க. ஒரு வேளை விஜய் ஜெயிச்சுட்டா 4ஆம் தேதி என்ன பண்ணுவீங்க? நாளை தலைமுறை ஆயிடுவேன். நடக்குமாங்க அதெல்லாம்? விஜய் ஜெயிச்சுட்டு ஒண்ணு இல்ல, அந்த துண்டு எடுத்து கழுத்துல போட்டு தாவேக்கா தாவேக்கான்னு கத்திட்டு போயிடணும். பிரியாணி சாப்பிட்டு மறுபடியும் ஆபீஸ் வர வேண்டியதுதான். அட ஏன்டா ஏன் கேள்விக்கு பிறந்த கேடு கட்ட பயல, உனக்கு தேவை 2 பிள்ளை தாண்டா, போடா போய் சாப்பிடா போடா. ஏன்னா நீ எந்த வீடியோவும் போடல, மூஞ்சி காட்டி. நாங்க தான் எல்லா வீடியோவும் போட்டிருக்கோம். ஆக்சுவலா அவங்க வந்து மே 4 வரைக்கும் வெயிட் பண்ண முடியாம செலிப்ரேட் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. வெற்றி விழா கொண்டாடி அமைச்சர்களுக்கு துறை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்ல, யார் யாரெல்லாம் அவங்களை எதிர்த்து பேசுறது, நீங்க பண்றதெல்லாம் தப்புன்னு பேசினாங்களோ அவங்களெல்லாம் திட்டி மே 4க்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் இருக்கடான்ட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த ஆனா இதுல எல்லாம் நம்ப தகுந்த வட்டாரங்கள் ஒரு நியூஸ் சொல்றாங்க. ரிசல்ட் அன்னைக்கு நம்ப தகுந்த அது யாரா வேணா இருக்கலாம், நமக்கு எது நம்ப தகுந்த வட்டாரம்னு உங்களுக்கு தெரியாதா? அண்ணா வந்து ரிசல்ட் அன்னைக்கு ஆஸ்திரேலியா வேற போறாராம். ஏமா அங்கதான் கோவில் இருக்கா? இல்ல ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் ஒண்ணு. ஓ சரி. எனக்கு இன்னொரு சந்தேகம். தெரியலங்க, அது தெரியல எனக்கு. எனக்கு ஒரு சந்தேகம். இவர் ஒரு செலிபிரிட்டி. இப்ப திருப்பதி கோவிலா இருந்தாலும் சரி, திருச்செந்தூர் கோவிலா இருந்தாலும் சரி, எந்த செலிபிரிட்டியோ இல்ல கிரிக்கெட் பிளேயரோ யார் போனாலுமே நியூஸ்ல போடுறது வழக்கம் தான். இந்த மாதிரி இவங்க வந்திருக்காங்க, இப்படி பண்ணாங்க, போஸ்ட் கொடுத்தாங்க, எல்லாமே போடுவாங்க. அப்போ செலிபிரிட்டியா இருக்கிற இவரு, பெரிய ஆக்டரா இருக்கிற இவரு, இத்தனை வருஷத்துல அவர் எந்த கோவிலுக்கு போயிருந்தாலுமே மோஸ்ட்லி போட்டிருப்பாங்க, கரெக்டா? அப்போ கரூர்லையா இருக்கட்டும், பிரச்சாரத்துக்கா இருக்கட்டும், போனா கூட்டம் வந்துடும், அசம்பாவிதம் வந்துரும்ட்டு சொல்லிட்டு போகாம தவிர்த்த இவரு இப்ப ஏன் திருச்செந்தூர் போகும்போது கூட்டம் வராதா? இப்ப ஏன் திருச்செந்தூர் போயிருக்காரு? ஜோசியர் சொல்லியிருக்காரு. இல்ல ஒரு சிலர் வந்து முருகன் சொல்லியிருப்பாரு கனவுல, எப்ப என்ன வந்து பாருப்பா, நீ தான் என்ன இன்னும் வந்து பாக்கலாம்னு சொல்லியிருப்பாரு. வந்துட்டியா ஐயா, வந்துட்டியா? அதுதான். இப்ப என்னன்னா, நீங்க வந்து சாமி எந்த சாமி வேணாலும் கும்பிடுங்க, நீங்க தர்காவுக்கு போங்க, மசூதி முருகன் மட்டும் வரல, அந்தோனியார் வந்திருக்காரு, எலெக்ஷன் அப்ப ஏன் வரணும்? இத்தனை வருஷமா செலிபிரிட்டி கனவு. அவரு தூங்கவே இல்ல, தமிழ்நாட்டுக்காக போராடிட்டு இருந்தாரு. இப்பதான் தூங்கி இருக்காரு, கனவுல வந்திருக்காங்க. பனையூருக்குள்ளேயே போராடிட்டு இருந்தாரு. அதானே? ஆமா. ஓகே, மே 4ஆம் தேதி வரைக்கும் எல்லாருமே வெயிட் பண்ணுவோம். நம்மளெல்லாம் பொழக்க போறாங்க.
அப்படியே ஜெயிச்சு கொண்டாடி என்னெல்லாமோ பண்ணலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை தோத்துருவாங்க. எம்ஜிஆரையே தோக்கடிச்ச காமராஜர் காமராஜரே தோக்கடிச்ச காமராஜரே தோக்கடிச்ச ஊரு. அண்ணா மாதிரி ஒரு தலைவரை தவற விட்டுட்டோம். இனி எத்தனை ஜென்மத்துக்கு இந்த மாதிரி ஒரு தலைவர் நமக்கு கிடைக்க தமிழ்நாடு நாசமா போக. பிஜேபி ஒரு உருட்டு விட்டுவாங்க தெரியுமா? 2019 எலெக்ஷன் இல்ல 2021 எலெக்ஷன் போய் என்ன சொன்னாங்கன்னா 2026 எலெக்ஷன் தான் எங்க குறிக்கோளும்பாங்க. அதுல தோத்துட்டா அடுத்த வருஷத்தை மாத்திட்டு வருஷம் மட்டும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும், குறிக்கோள் இருந்துகிட்டே இருக்கும். சீமான் ஒரு டயலாக் சொல்லுவாரே, வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி. அந்த மாதிரி பயிற்சி அப்படின்ட்டு போயிருவாங்க. ஆமா, ஆக்சுவலா அண்ணன் படம் நடிக்க போயிருவாரு. இவங்க தான் அதுக்கப்புறம் பைத்தியமா அலைய போறாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சரி, அனில்ஸ்களோட நிலைமை இப்படி ஆகும். அதிமுகன்னு ஒரு மாபெரும் பழமையான கட்சி ஒண்ணு இருந்தது இல்லைங்க. இப்போ அதிமுகன்னு ஒரு மாபெரும் பழமையான கட்சி இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு ஒரு 95% மறுபடியும் அவங்க தான் எதிர்கட்சியா வர வாய்ப்பு இருக்கு. எதிர்கட்சியா மறுபடியும், சரியா? ஆனா அவங்க மட்டுமா இந்த முறை எதிர்கட்சி ஆவாங்க? பாஜகவும் சேர்ந்து எதிர்கட்சி ஆயிரும். அப்ப அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னு தானே அர்த்தம். தமிழ்நாட்டுக்குள்ள வைக்க வேண்டிய விஷயம் புரியுது, புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. ஏன்னா அவங்க வந்து எப்படியும் இங்க சொல்றதை கேட்டுதான் இங்க நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி அப்படிதான் நடந்துச்சு. இப்ப ஏன்னா இதுக்கு முன்ன கள்ள கூட்டணியில இருந்தாங்க, இப்ப வெளிப்படையா கூட்டணி இருக்கிறதுனால வெளிப்படையா எல்லாம் அவங்க சொல்றதா இவங்க கேட்க போறாங்க. சரி, இப்படி ஒரு வச்சு பார்ப்போம். இப்போ அட்லீஸ்ட் ஜெயிக்க மாட்டாங்கன்னு தெரியும் தாவேகா. ஆனா ஒருவேளை எதிர்கட்சியா வந்துட்டாங்கன்னா அப்போ வந்து எதிர்கட்சியோட முக்கியமான வேலையே என்னது? ஆளுங்கட்சி வந்து அதாவது மக்கள் விரோத சட்டங்கள் கொண்டு வராங்க, இல்லை அவங்களோட பணியை சரியா செய்யலைன்னா கேள்வி கேட்கறது சட்டமன்றத்துல, அப்புறம் போராட்டம் பண்ணி மக்களை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, அரசு கேள்வி கேட்கறது தான். இதெல்லாம் தாவேகா பண்ணுவாங்களா? பண்ணிருக்காங்களா? உள்ள போய் சட்டமன்றத்துக்குள்ள நின்னுட்டு எதிர்கட்சி தலைவர் அவர்களே சொல்றதுக்கு பதிலா ஸ்டாலின் அங்கிளும் வரான். எப்படி இருக்கும்? பவள விழா பாப்பான்னா சொன்னா அடிச்சு துரத்துவாங்க. ஏன்னா சட்டசபைக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு. மாண்புமிகு மாணவன் அண்ணனோட படம் தானே. சரி, நீங்க 2 பேரும் சொல்றீங்க, ஒரு கட்சியை பத்தி பேசவே மாட்டிருக்கீங்களே. எந்த கட்சி? எங்க சின்னம்மா கட்சி. ஆயி தாமுமாக்கா பேர் என்னது? ஆயி பூதா. நான் ஒரு மீன் பார்த்தேன் இப்பதான். சின்னம்மா தான் அடுத்து ஆட்சி பிடிக்க போறாங்க, சும்மா சண்டை போட்டுக்காம கிளம்புங்க, திடீர்னு வந்துட போறாங்க. நானா அம்மா அம்மா நீ எங்க? இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, அவங்க வந்து முக்கியமா சின்னம்மாவும் அவங்க கூட கூட்டணியில இருக்காருல்ல பழம்பெரும் ஐயா ஒருத்தர், அவங்க 2 பேரும் அவங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்ததுக்கு இவர் வந்து இவருக்கு துரோகம், இவங்க சின்னம்மா வந்து அவங்களுக்கு துரோகம் பண்ண எடப்பாடியை பழி வாங்கவும், பழம்பெரும் ஐயா வந்து அவருக்கு முதுகுல குத்துற அவரோட பையனை பழி வாங்கவும் தான் இவங்க கூட்டணி சேர்ந்திருக்காங்க. அப்ப அவங்களோட வாக்கை இவங்க பிரிச்சுட்டா பிரிக்கிறது அதான் பழி வாங்குறது. ஏடிஎம்கேயோட நிலைமை இன்னும் மோசமா இருந்தேன்னு. ஆமா, அதுதான் பழி வாங்குறது. கரெக்டா பிரிச்சுட்டாங்கன்னா வர வேண்டிய ஓட்டு வராது. அப்ப வந்து இவங்க எதிர்கட்சியா கூட ஆக மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணும்? சீமான் கட்சியோ இல்ல தாவேகாவோ ஒருவேளை எதிர்கட்சியா வந்துட்டா நாடு தாங்காது. ஆனா இப்ப அதிமுக எவ்வளவு கீழே போயிருச்சுன்னா அதுக்கு நாத்தாக்காவே பரவாயில்லன்னு பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்களேன். ஒரேடி அவரும் சங்கீனா சக நண்பன் தான் பேசுவாரு, ஆனா இவர் படுத்தே விட்டேனையாங்கிற மாதிரி படுத்தாரு. நாத்தாக்கா வந்து சட்டமன்றத்துக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம சீமானன் என்ன பேசுவாரு? மைக் இருக்கும் ஆனாலும் கத்திட்டு கிடப்பாரு. ஏன் நெய்தல் படையை அமைக்கல அப்படின்னு கேட்பாரு. ஆமா, பாருங்க கேள்வியால தொலைச்சி எடுக்க வராது. சட்டமன்றத்துல ஒருத்தர் வாய் திறக்க முடியாது. அண்ணன் கத்துற சவுண்ட்ல வாய் திறக்க எல்லாருக்கும் ஸ்பீக்கர். சரி, மே 4 வெயிட் பண்ணுவோம். நம்ம இவ்வளவு வாய் பேசிட்டு இருக்கோம், நம்ம நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். வணக்கம்.